கோழி ஊற்றி வெளியே பேசி வந்து பணியாளர்கள் இப்போ வந்து பணியாளர்கள் இப்போ வந்து செய்முறை காட்டுவார்கள். ட்ரெஸ் போட்டு அம்மா பழம் சுத்தமாக அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம பட்டாசு வெடிப்போம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போடுறோம். ட்ரெஸ்ஸை போட்டு என்ன பண்ணுவோம், அவசரத்தில் போய் பட்டாசை நம்ம எடுத்து பிள்ளைகள்லாம் எப்படி லூஸான ட்ரெஸ்ஸு பாவாடையெல்லாம் போட்டிருப்பீங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சுற்றி மாதிரி நம்ம நெல் பூச்சி தான் பிடிப்போம், கம்பி தான் சொல்லலாம். அப்போ வந்து முடியும் போது என்ன ஆகும், அந்த ட்ரெஸ் வந்து அதில் படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இறுக்கமான ட்ரெஸ்ஸாக தான் போட்டு பட்டாசு விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணுன்ற ட்ரெஸ்ஸாக போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம விடும்போது என்ன ஆகும்னா, இப்போ ட்ரெஸ்ஸில் பயிராச்சுன்னா என்ன ஆகும், புண்ணாயிடும், உடல்நிலையில் ஏதாவது பாதிப்படுத்திடும். அதனால் வந்து இறுக்கமான ஆடைகள் அணிஞ்சு தான் பட்டாசு வெடிக்கணும். இப்போ நம்ம பட்டாசு வெடிக்கிறோம், ஒருத்தருக்கு கையில் புண்ணாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், அந்த புண்ணை வந்து நம்ம என்ன பண்ணணும், மாவு இல்லாட்டி என்ன ஊற்றலாமா, மை ஊற்றலாமா, என்ன எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்கீங்க? சரி, அப்போ என்ன பண்ணணும், மாவு எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. நேராக குளிர்ந்த தண்ணியில் வந்து நம்ம புண்ணை கழுவிடணும். பட்டாசு வெடிச்சு ஏதாவது இல்லை புண்ணாதுல அந்த தண்ணி புண்ணில் கழுவிட்டு பக்கத்தில் இருக்க அரசு மருத்துவமனைக்கு நம்ம போகணும். சரிங்களா? அரசு மருத்துவமனை போய் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, இப்போ ஒரு பட்டாசு வெடிச்சு புண்ணாதுன்னா பாதி பேர் சொல்ல மாட்டீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? அம்மா அப்பா வைவாங்க அடிப்பாங்கன்றதுக்காண்டி அப்படிலாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது. முதல்ல ஒரு பட்டாசு வெடிச்சு ஏதோ ஒரு காயம் ஏற்படும் இல்லை எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல ஏற்படும் அம்மா அப்பாட்ட சொல்லிடணும். சரிங்களா? இது எங்க இருக்கா, வீட்டில் இருக்குமா, நம்ம வீட்டிலா? வேற எங்க இருக்கா, மளிகடையில் இருக்குமா? வேற எங்க இருக்கா? போட்ல. வெரி குட், போட்ல இருக்கு. எதுக்குமா போட்ல இருக்காங்க? போட்டு வந்து பாதிப்படைஞ்சு உடஞ்சு நம்ம தண்ணிக்குள்ள ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இதை பயன்படுத்தி நம்ம தப்பிச்சுக்கலாம். இதை எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்காம இது வந்து லைஃப் பாய், இது வந்து லைஃப் ஜாக்கெட். இப்போ இது போட்டுக்கிட்டோம்னு நினச்சிக்கோங்க, நம்மளே காப்பாற்றிக்கலாம். ஒரு சட்டை மேனிக்கு தான் இருக்கும், தண்ணியில் முங்க மாட்டோம், மிதப்போம். இது பார்த்தீங்கன்னா லைஃப் பாய். இது வந்து இப்போ மட்டும் இல்லை, இதோட சேர்ந்து நானும் முங்கிக்கிடுவேன். அங்கிட்டு ஒரு ரோட்டை வந்துக்கிறோம், மொத்தம் 3 பேர் 4 பேர் கூட நம்மளை காப்பாற்றிக்கலாம். சரிங்களா? இது வந்து இப்போ கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு போட்டில் வந்து ஒரு 40 பேர் டூரிஸ்ட் போயிருக்காங்க. அதில் வந்து இதில் 20 பேர் இருந்திருக்கு. அந்த போட்டு விபத்தாகியே உள்ள தண்ணிக்குள்ள விழுந்து இறக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. அப்போ இந்த போட்டு வந்து 20 பேர் மட்டும்தான் உயிர் தப்பிச்சாங்க. அப்போ வந்து இது ஒரு உயிர் காக்கிற கருவி. சரிங்களா? இதை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம உயிரை பாதுகாத்துக்கலாம். வெள்ளம் பெரிய மழையெல்லாம் பெய்யும் போது வந்து இதை போட்டு தான் நாங்கள் பொதுமக்களை காப்பாற்றுவோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம தம்பி இதை போட்டிருக்காரு. இதில் வந்து இப்போ நம்ம கடல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டு சாஞ்சு உள்ள கிடப்பாங்க. அப்போ வந்து அவங்க தேடி வருவாங்க. அப்போ அவங்க எப்படி நம்ம எதுவும் இந்த மாதிரி நான் வந்து பாதிப்படைஞ்சிருக்கேன், என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு இன்டிமேஷன் பண்ணுறாங்கன்னு இதில் விசில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை வச்சு நம்ம பாம்புகளை பிடிச்சு, அதாவது நம்ம வீட்டுக்குள்ள வர பாம்புகளை பிடிச்சு பாதுகாப்பான இடத்துல விடலாம். ஏசியன் பள்ளி சார்பாக சோழவந்தான் தீயணைப்பு துறையினருக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றியை தெரிவிக்கிறோம். இன்று அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அவர்களின் சேவை உணர்வும் அறிவுரைகளும் அனைவருக்கும் ஊக்கமாக இருந்தது. இப்போ தண்ணி காலியாக வச்சு இன்னும் ஃபயரை அணைக்க முடியல. அப்போ வந்து பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, இந்த கிணத்துலேருந்து நம்ம தண்ணி எடுக்கணும். அதுக்காக நம்ம இதில் ஒரு ஊஸ் கொடுப்போம், அது மேலே வச்சுருப்போம். அதில் வந்து இதில் கனெக்ட் பண்ணி இந்த மோட்ரு மூலமாக தண்ணி எடுத்து நம்ம ஃபயரை புட் அவுட் பண்ணலாம். தண்ணி வண்டியில் இருக்க தண்ணி போக இன்னும் அதிகமாக தண்ணி தேவைப்படுதுன்னா இதை வச்சு நாங்கள் ஃபயரை புட் அவுட் பண்ணலாம்.